அத்தியாயம் 152. செபதேயுவின் வீட்டில் சேசு. சலோமை ஒரு ஸ்திரீ சீடராக ஏற்றுக்கொள்ளப்படுகிறாள். காட்சி நாள் மே 2, 1945 ஆண்டு. சேசு ஒரு வீட்டில் இருக்கிறார். அங்கு வசிக்கிறவர்கள் சொல்வதிலிருந்து அது அருளப்பர், யாகப்பர் ஆகியோரின் இல்லம் என்று எனக்கு தெரிகிறது. சேசு, அவ்விரு அப்போஸ்தலர்கள், ராயப்பர், பலவேந்திரர், தீவிர சீமோன், யூதாஸ், மத்தியாஸ், மத்தேயு ஆகியோர் அங்கே காணப்படுகிறார்கள். மற்றவர்களை நான் காணவில்லை. யாகப்பரும் அருளப்பரும் மிக மகிழ்ச்சியாயிருக்கிறார்கள். அவர்கள் தங்கள் தாயிடமிருந்து சேசுவிடமும், சேசுவிடமிருந்து தாயிடமும் வருவதும் போவதுமாயிருக்கிறார்கள். 2 சமமாக நேசிக்கப்படும் மலர்களில் எதை அதிகமாக தெரிந்து கொள்வதென்று தெரியாத வண்ணத்து பூச்சிகளைப் போலிருக்கிறார்கள். சலோமை அம்மாளும் மிக்க சந்தோஷத்துடன் தன் வளர்ந்துவிட்ட மகன்களை ஒவ்வொரு தடவையும் சீராட்டிக் கொள்கிறாள். சேசு புன்னகை செய்கிறார். அவர்கள் ஏற்கனவே உணவு அருந்தியிருக்க வேண்டும். சாப்பாட்டு மேசை அப்படியே உள்ளது. ஆயினும் அவ்விரு சீடர்களும் சில வெள்ளை திராட்சை குலைகளை சேசு எப்படியும் சாப்பிட வேண்டும் என்கிறார்கள். அவை அவர்களுடைய தாய் பத்திரப்படுத்தி வைத்தவை. தேன் போல் அவை சுவையுடையதாயிருக்க வேண்டும். சேசுவுக்கு அவர்கள் என்னதான் கொடுக்க மாட்டார்கள்? திராட்சை கனிகளையும் அன்பு பாராட்டல்களையும் விட மேலான ஒன்றை கொடுக்கவும் பெற்றுக்கொள்ளவும் சலோமைக்கு ஆசை. சற்று நேரம் சிந்தனையில் ஆழ்ந்த பின் அவள் சேசுவையும் பின் செபதேயுவையும் பார்த்தபடி மனதில் தீர்மானம் செய்து விடுகிறாள். அவள் சேசுவிடம் செல்கிறாள். சேசு மேசை பக்கம் முதுகு காட்டியபடி அடுத்த பக்கமாய் திரும்பியிருக்கிறார். அவள் அவர் முன் வந்து முழங்காலில் நிற்கிறாள். சேசு, ஸ்திரீயே, உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்கிறார். சுவாமி, உம்முடைய தாயும் யாகப்பன், யூதா, ததேயு ஆகியோரின் தாயும் உம்மோடு வரும்படி நீர் முடிவு செய்திருக்கிறீர். சுசானாவும் வருகிறாள். சூசாவின் ஜோஹானாவும் நிச்சயம் வருவாள். ஒரு பெண் வந்தால் உம்மை வணங்கும் எல்லா பெண்களும் வருவார்கள். அவர்களுள் நானும் ஒருத்தியாக இருக்க ஆசைப்படுகிறேன். என்னை ஏற்றுக்கொள்ளும் சேசு. என் முழு அன்புடன் உமக்கு நான் ஊழியம் செய்வேன் என்கிறாள் சலோமை. நீ பராமரிக்க வேண்டிய செபதேயு இருக்கிறார். நீ அவரை நேசிக்கவில்லையா? நிச்சயமாக அவரை நான் நேசிக்கிறேன். ஆனால் உம்மை அதிகமாக நேசிக்கிறேன். உம்மை ஒரு மனிதன் என்ற முறையில் நேசிப்பதாக நான் சொல்லவில்லை. எனக்கு 60 வயதாகிறது. எனக்கு திருமணமாகி ஏறக்குறைய 40 வருடமாகிறது. என் கணவரை தவிர வேறு எந்த மனிதரையும் நான் பார்த்ததில்லை. இவ்வளவு வயதிற்கு பின் எனக்கு பைத்தியம் வரப்போவதில்லை. என் மூப்பினால் செபதேயு மேலுள்ள என் அன்பும் நின்றுவிடப் போவது இல்லை. ஆனால் நீர், எனக்கு நன்றாக பேச வராது. நான் ஒரு எளிய பெண். என்னால் முடிந்த அளவு உம்மிடம் சொல்கிறேன். இப்படி
என் பெண்மையின் இயல்பான நிரந்தர அன்புடன் செபதேயுவை நேசிக்கிறேன். உம்முடைய வார்த்தைகளும் யாகப்பனும் அருளப்பனும் எனக்கு சொல்லியுள்ளவைகளும் என்னிடம் எழுப்பியுள்ள என் உள்ளத்தின் ஆர்வத்தோடு நேசிக்கிறேன். அது முற்றிலும் வேறானது, ஆனால் மிக்க அழகானது. ஒரு மிக நல்ல கணவனின் அன்பை போல் அது ஒருபோதும் அவ்வளவு அழகாயிராது. ஓ, அப்படி இல்லை, அது அதைவிட மிக அழகானது. செபதேயு, நீங்கள் இதை தப்பாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். உங்களை நான் இன்னும் என் முழு இதயத்தோடு நேசிக்கிறேன். ஆனால் அவரை எதையோ ஒன்றை கொண்டு நான் நேசிக்கிறேன். அது இன்னும் மேரிதான். ஆயினும் உங்கள் எளிய மனைவியாக மேரி அல்ல, அதைவிட கொஞ்சம் கூடுதலான. அதை உங்களிடம் எப்படி சொல்ல என்று தெரியவில்லை. தன் கணவனை நோகச் செய்ய விரும்பாத, ஆயினும் தன் பெரிய புதிய அன்பை மறைக்க முடியாமல் இருக்கிற அந்த ஸ்திரீயைக் கண்டு சேசு புன்முறுவல் செய்கிறார். செபதேயுவும் ஆழ்ந்த புன்னகையுடன் இன்னும் சேசு முன்பாக முழந்தாளில் நிற்கிற தன் மனைவியின் பக்கம் போகிறார். அவள் திரும்பி தன் கணவனையும் சேசுவையும் மாறி மாறி பார்க்கிறாள். மேரி, நீ உன் வீட்டை விட்டுவிட வேண்டி வரும் என்பதை கண்டுபிடிக்கிறாயா? இந்த வீட்டை பற்றி நீ எவ்வளவோ பெருமையுடன் இருக்கிறாய். உன் புறாக்கள், பூக்கள், மிக இனிய கனியளிக்கும் இந்த திராட்சை செடி, நீ இதை பற்றி எவ்வளவு பூரிப்படைகிறாய். உன்னுடைய இந்த ஊரிலேயே சிறப்பு பெற்றுள்ள தேன்கூடுகள், நீ எவ்வளவோ லினன்களையும் கம்பளியையும் நீ நேசிக்கிறவர்களுக்காக நெய்துள்ள இந்த தறி இயந்திரத்தை நீ கொண்டிருக்க முடியாது. உன் மருமக்களான சிறு பிள்ளைகளைப் பற்றி நீ என்ன சொல்லுகிறாய்? அவர்கள் இல்லாமல் நீ என்ன செய்வாய்? ஓ என் ஆண்டவரே, இவையெல்லாம் என்ன? சுவர்கள், புறாக்கள், பூக்கள், திராட்சை, தேன்கூடுகள், தறிகள், அவையெல்லாம் நல்லவைதான், அருமையானவைதான். ஆனால் அவையாவும் உம்மோடும் உம்மை நேசிப்பதோடும் ஒப்பிட்டால் மிக அற்பமானவை. என் சிறிய பிள்ளைகள், உண்மைதான், அவர்களை என் மடியில் உறங்க வைக்க முடியாது. அவர்கள் என்னை கூப்பிடும்போது குரலை கேட்க முடியாது. ஆனால் நீர் அதைவிட எவ்வளவோ விலை உயர்ந்தவர். ஓ, நீர் குறிப்பிட்ட எல்லா பொருள்களையும் விட நீர் அதிக விலை மதிப்பு உடையவர். அவையெல்லாம் மொத்தமாக என்னிடமிருந்து எடுக்கப்பட்டு விட்டால், அல்லது என்னுடைய பலவீனத்தால் உமக்கு ஊழியம் புரிவதையும் உம்மை பின் செல்வதையும் விட அவை எனக்கு அதிக அருமையாகி இருந்தால், என் ஆத்துமத்தின் புன்சிரிப்போடு உம்மை பின் செல்லும்படியாக ஒரு பெண்ணின் கண்ணீர்களோடு அவற்றை தூர ஒதுக்கி விடுவேன். சுவாமி, என்னை ஏற்றுக்கொள்ளும். அருளப்பா, யாகப்பா, நீங்கள் அவரிடம் சொல்லுங்கள். செபதேயுவே, நீங்களும் சொல்லுங்களேன். நன்மை செய்யுங்கள், எனக்கு உதவுங்கள். அப்போது சேசு, சரி, நீயும் மற்றவர்களுடன் வா. கடந்த காலத்தையும்
நிகழ்காலத்தையும் நீ விட வேண்டியவற்றையும் உனக்கு கிடைப்பவை பற்றியும் நீ கவனமாக சிந்திக்க வேண்டுமென விரும்பினேன். சரி சலோமை, வா, என் குடும்பத்தில் உள்பட நீ முதிர்ச்சி பெற்றிருக்கிறாய் என்கிறார். ஓ, முதிர்ச்சியா? நான் ஒரு குழந்தையை விட குறைந்தவளாயிருக்கிறேன். ஆனால் என் தப்புகளை மன்னித்து என் கையை நீர் பிடித்துக் கொள்வீர். ஏனென்றால் கரடாயிருக்கிற நான் உம் தாயின் முன்பாகவும் யோகானா முன்பாகவும் மிகவும் வெட்கப்படுவேன். எல்லார் முன்னிலையிலும் வெட்கப்படுவேன், உம்மைத் தவிர. காரணம், நீரே நல்லவர். நீர் எல்லாவற்றையும் கண்டுபிடிப்பீர், இரக்கப்படுவீர், மன்னிப்பீர் என்கிறாள் சலோமை. காட்சி முடிகிறது.